வாங்க விடுகதை பார்க்கலாம். 5 கண் அலங்காரி அக்னியில் ஆடுகின்றாள், ஆண்டவன் முன் வாடுகின்றாள். அவள் யார்? 5 கண் அலங்காரி அக்னியில் வாடுகின்றாள், குத்து விளக்கு. கையால் அடித்தால் வாயால் கண்ணீர் வடிப்பாள். அவள் யார்? கையில் அடிப்போம், வாயில் வழியா தண்ணி வரும். என்ன பிடிப்போம்? தண்ணி பிடிக்கிறதுக்கு எந்த இடத்துக்கு? பம்பு. பம்பில் தண்ணி அடித்தா அடிக்குழாய், பம்பு. கையால் அடித்தா வாயால் தண்ணீர் வரும். ஆடும் வலை கட்டி அகப்படும் உயிர்களை அழித்து அங்கேயே வாழ்வாள் ஒருத்தி. அது யார்? ஆடுற வலை கட்டும், வலை ஆடும், என்ன வலை ஆடும், அதுக்குள்ளே எல்லா உயிரையும் அழிச்சிட்டு அது போய் அதுக்குள்ளே இருக்கும். அது என்னது? படம்லாம் வந்திருக்கு, ஸ்பைடர்மேன் வந்திருக்கா? என்னது அது? சிலந்தி. சிலந்தி. நீ தான் சொல்லலையே. சிங்கார வீடு கட்டி சிக்கும் உயிர்களை சித்திரவதை செய்து வீட்டின் நடுவே தவம் இருப்பாள். அவள் யார்? சிங்கார வீடு கட்டி சிக்கும் உயிர்களை சித்திரவதை செய்து வீட்டின் நடுவே இருப்பாள். அழகான வீடு கட்டுமா, அதுல இருக்க உயிரெல்லாம். சிலந்தி. முன்னாடி சொன்னது 8 கால் பூச்சி, ஆடும் வலை காட்டி அகப்படும் உயிர்களை 8 கால் பூச்சி. இது ஸ்பைடர், சிலந்தி. சிங்கார வீடு கட்டி சிரிக்கும் உயிர்களை சித்திரவதை செய்வது சிலந்தி. வீட்டின் நடுவே தவம் இருப்பாள். அது அதற்குள் இது இருக்கும், இதற்குள் அது இருக்கும். அது என்னது? அதுக்குள்ள இது இருக்கும், இதுக்குள்ள அது இருக்கும். இதெல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாரும். சரியா? என்னது சொல்ல? குடோன்ல வச்சிருந்தாங்களா, இதெல்லாம் அடுக்கி அதுக்குள்ளேயே குஞ்சு வந்துடுது, அதோட குட்டி பிறந்துடுது. அது எது? அதுக்குள்ள இது இருக்கும், இதுக்குள்ள அது இருக்கும். என்னது அது? முட்டை. முட்டைக்குள்ளேயே கோழி குஞ்சு வந்துடுது. தெரியுமா? நியூஸ்ல போட்டா பாத்தியா? அந்த டெம்பரேச்சர்லயே அது குட்டி போட்டுடுது. கோழிக்குள்ள முட்டை இருக்கும், முட்டைக்குள்ள கோழி இருக்கும். எழுதாத மை, தண்ணீரில் கரையாத மை, உயிருள்ள மை. என்ன மை? இதுக்கு உயிர் உண்டு. பெண்ல எழுதுறோம்ல, எழுதாத மை. தண்ணீர்ல போட்டா கரையறதுல அந்த மை கிடையாது, ஆனாக்கு இதுக்கு உயிர் இருக்கு. அது என்னது? ஆமை. ஆமை தான் அது. படித்து பெறுவதை படிக்காமலும் பெறலாம், காற்றில் பறக்கவும் விடலாம். அது என்னது? படிச்சு வாங்கலாம். பட்டம். காத்தாடி பட்டம். பட்டம் படிச்சா கொடுப்பாங்கல்ல. படிச்சு வாங்கறத படிக்காம வாங்கி விடுறா பார் பட்டம். முன்னாடிலாம் வேலை கிடைக்கலன்னா காத்தாடி எடுத்து விடுவா. இப்போ எல்லாரும் எல்லா வேலையும் கத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கு. போனால் வராது, போகும்போது பேசாது. அது என்னது? போனாக்க வராது, போகும்போது அது பேசாது. ஏன்னா அதுக்கிட்டேருந்து அது போயிடும். அடுத்தது நம்ம வேற ட்ரெஸ் மாத்துற மாதிரி அடுத்ததுக்கு அது ரெடி ஆயிடும். அது என்னது? என்னது? வீட்டில் வருஷம் அவங்களோட போட்டோ மாற்றி அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுவாங்க? எதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மெல்லாம் பர்த்டே கொண்டாடுறோம், அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பிறந்ததுனால நம்ம பர்த்டே. இன்னொன்று வயசானவா போவா, உடம்பு முடியாத. அதுதான் அது. உயிர் பிணம்தான், இறந்த உடல். உயிர் போயிடுதுன்னா உயிர் போயிடும், அப்புறம் பேச முடியுமா அதால? அதான் அது. மறுபடியும் அதுக்கு உயிர் வந்தா தானே, மறுபடியெல்லாம் வராது. ஒரு வாட்டி போச்சுன்னா போனது தான். அதனால இருக்கிற உடம்ப நல்லதுக்கு பயன்படுத்தி நல்லதை சிந்திச்சு நல்லதா பண்ணணும். சும்மா இருக்கும் அவளை தட்டி எழுப்பி விட்டால் கண்ணாடி கட்டழகி, கண் விழித்து எரிந்திடுவாள். அவள் யார்? நெருப்பு கிடையாது, அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். நம்ம போன உடனே தட்டின உடனே எரியும். என்னது? சுவிட்சை தட்டினா விளக்கு எரியுறது இல்ல. சும்மா இருக்கிறத நம்ம போய் தட்டுறோம், தட்டினா சுவிட்சு. பல்புல எரியுறது கண்ணாடி கட்டழகி, கண் விழித்து எரிந்திடுவாள். 1000 பேர் கூடி கட்டிய அழகிய ஆலயம், அதனுள் அமுத வெள்ளம். அவ்வளோ பேர் சேர்ந்து அதை கட்டியிருக்காங்க, கோவில் மாதிரி.
தேன் அவ்வளோ சுவையாக இருக்கும்ல. தேன் கூடு, தேன் இல்லை தேன் கூடு. கூடுன்னா அவ்வளோ இருக்கும் தேன். ஸ்மார்ட் பஜார் வாசலில் எவ்வளோ இருக்கும்ல, அப்படியே எக்கச்சக்கமாக கட்டி வச்சிருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டில் நுழையிறோம்ல, நுழையிற இடத்துல இது இருக்கும். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வவ்வாலா இருக்கும். ஏம்மா, யாரும் வராத இடத்துல தான் இருக்கும் மேட்டுகள். என்னென்ன சொல்கிறா பாரு. இது இல்லாத வீடே கிடையாது. வீடுன்னு இருந்தால் இது கண்டிப்பாக இருக்கும். என்னது அது? தலைவாசல், வாசப்படி, வாசக்கால். இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம். மறுபடியும் பார்க்கலாம். பாய்.